இந்திய பங்குச்சந்தையில் இன்று நடந்த மாபெரும் இழுபறியை இந்த அனாலிசிஸில் சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ஷாக்கிங் நியூஸ் கேளுங்க. இன்று பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $100 தாண்டி உச்சம் தொட்டுடுச்சு. இப்படி திடீர்னு விலை ஏற காரணம் என்ன? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில மறுபடியும் வெடிச்சிருக்க புவிசார் அரசியல் பதற்றங்கள் தான் இதுக்கு நேரடி காரணம். இதனால நமக்கு என்ன பாதிப்பு? இந்திய ரூபாய் மதிப்பு டாலருக்கு எதிராக 95.30 ஒரு வரலாற்று சரிவை சந்திச்சிருக்கு. இறக்குமதி செலவுகள் இனி எகிரும். இங்க சுவாரஸ்யமான முரண்பாடு என்னன்னா, காலையில லேசான சரிவு தான் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா சந்தை தொடக்கத்திலேயே படுவீழ்ச்சியை சந்திச்சது. ஆனா ஆரம்பத்துல சரிந்தாலும் கடைசி நேரத்துல முக்கிய குறியீடுகள் எல்லாம் அவங்களோட சப்போர்ட் நிலையில இருந்து மீண்டும் எழுந்து கடுமையா போராடி இருக்காங்க. குறிப்பா நிப்டி 50 இன்ட்ராடேல 23,900 வரைக்கும் கூட கீழே போச்சு. இருந்தாலும் அந்த மிக முக்கிய எல்லையான 24,000 கெட்டியா பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நிப்டி வீக்லி எக்ஸ்பைரி வேற. இந்த அதீத ஏற்ற இறக்கத்தால ஆப்ஷன்ஸ் வாங்கின எல்லாருக்கும் கடுமையான தீட்டா தேய்மானம் ஏற்பட்டு நஷ்டமாக இருக்கும். மத்திய நேரத்துல ஒரு பயங்கர இழுபறி. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வித்து தள்ள அதை ஈடுகட்ட நம்ம உள்நாட்டு நிறுவனங்கள் 2,400 கோடிக்கு வாங்கி கூச்சிட்டாங்க. இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு, ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியை பார்த்து பயந்து போய் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சுமார் 2,100 கோடியை வெளியெடுத்துட்டாங்க. இன்றைய ஆட்டத்துல M&M, அல்ட்ராடெக் எல்லாம் கெத்தா லாபம் ஈட்டினாங்க. ஆனா ICICI வங்கி, டெக் மஹிந்திரா கடுமையான நஷ்டத்தை சந்திச்சாங்க. இது மிக தெளிவா காட்டுறது என்னன்னா, வங்கிகள், IT துறைகள் சரிந்தப்போ ஆட்டோ மற்றும் FMCG துறைகள் தான் மொத்த சந்தையையும் தாங்கி பிடிச்சிருக்கு. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? சந்தையே மந்தமா இருந்தப்போ மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இன்னைக்கு 3% மேல ஏறி லாபம் பார்த்திருக்காங்க. ஆனா உஷார், ICICI வங்கி போன்ற பங்குகளோட சரிவு உலகளாவிய முதலீட்டாளர்கள் கிட்ட இன்னும் அந்த விலை ஏறினால் விற்றுவிடும் மனநிலை தொடரதையே காட்டுது. இப்போ மிக முக்கியமான பாயிண்ட், 24,000 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருந்தாலும் அடுத்த எந்த ஒரு ஏற்றமும் 24,300 தாண்டினாதான் கன்ஃபார்ம் ஆகும். இந்த $100 கச்சா எண்ணெய் புவிசார் அரசியலுக்கு மத்தியில சந்தையோட இந்த 24,000 சப்போர்ட் தொடர்ந்து தாக்கு பிடிக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?